45 வருடங்களா ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நாள் ராத்திரி ஒரு முடிவெடுக்கிறாரு. நாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, இல்ல வாழ்க்கை நம்மை ஒரு எந்திரமா மாற்றிட்டு இருக்குதா? இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற சிறுகதை புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய மனித எந்திரம். லைஃப்ல சில சமயத்துல ஒரு கட்டம் வரும், எதுவுமே தப்பா இல்லை, ஆனா எதுவுமே சரியாகவும் இல்லைன்னு. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம், லைஃப் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இதுதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையான்னு. இல்ல ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சு ஏதாவது ஒரு முடிவை எடுக்கலான்னு மனசுல தோணும், ஆனா அந்த முடிவை எடுக்க முடியாது. இந்த கதையில கூட அதே மாதிரி தான். ஒரு மனிதர் 45 வருடங்களா ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறாரு. 45 வருடங்களாக அவர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கை என்ன, அவர் அந்த முடிவை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, இப்படி பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு கதை தான் இது புதுமை பித்தன் அவர்களின் மனித எந்திரம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுமை பித்தன் அவர்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி நேரடியா கதைக்குள்ள போயிடலாம். பூசணிக்காய் அம்பி, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், செல்லம்மாள், சங்கதேவனின் தர்மம், காஞ்சனை. கேட்ட உடனே பள்ளி நாட்கள் கண் முன்னாடி வருதா? ஒரு நொஸ்டால்ஜியா மாதிரி. பள்ளி நாட்கள்ல தமிழ் துணை பாடத்துல புதுமை பித்தன் அவர்களின் கதைகளை நிறைய படிச்சிருப்போம். இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி காலம் கடந்து நிற்கக்கூடிய தீர்க்க தரிசனமான கதைகளை தந்தவர் தான் புதுமை பித்தன் அவர்கள். அவர் நவீன சிறுகதைகளின் முன்னோடி, சிறுகதைகளின் ராஜா என பலவாறு போற்றப்படுகிறார். காவியத்துக்கு கம்பன் போல, கவிக்கு பாரதி போல, கதைக்கு புதுமை பித்தன்னு எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. புதுமை பித்தனின் இயற்பெயர் விருதாச்சலம். அவர் பிறந்தது கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர்ல 1933ஆம் ஆண்டிலிருந்து 1946ஆம் ஆண்டு வரைக்கும் 12 ஆண்டுகள் தான் தீவிரமா எழுதினாரு. ஆனா அந்த 12 ஆண்டுகள்ல தமிழ் சிறுகதை உலகையே மாற்றி அமைத்தவர். தமிழ் சிறுகதைகளுக்கு உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற்று தந்தவர். யதார்த்தத்தை இலக்கியமாக்கியவர், மனித உணர்வுகளை கதைகளாக்கியவர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறாரு புதுமை பித்தன் அவர்கள். அவருடைய சிற்றன்னைங்கிற நாவலை தழுவி இயக்குனர் மகேந்திரன் எடுத்த திரைப்படம் தான் உதிரி பூக்கள். 42 வருடங்கள் தான் வாழ்ந்தார். ஆனாலும் என்றென்றைக்கும் அழியாத பல கதைகளை நம்மிடம் தந்து சென்றிருக்கிறார். 2002ஆம் ஆண்டு புதுமை பித்தன் அவர்களின் படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இப்போ புதுமை பித்தன் அவர்களின் அழகான ஒரு கதை, மனித எந்திரம். ஒரு ஊர்ல ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு 45 வருடங்களா ஒரு மளிகை கடையில குமாஸ்தாவா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு வருடம் ஒரே வேலையை தொடர்ச்சியா செஞ்சாலே எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணம் வரும் இல்லையா? இல்ல அட்லீஸ்ட் ஒரு சின்ன டூர் மாதிரி ஒரு பிரேக் எடுத்து எங்கேயாவது போயிட்டு வரலான்னு கூட நம்ம நினைப்போம், அந்த மாதிரி செய்வோம். ஆனா எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காம ஒரே வேலையை ஒரே மாதிரி 45 வருடங்களா ஒருத்தர் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அந்த மளிகை கடை கூட 45 வருடங்கள்ல சில மாற்றங்களை கண்டுருச்சு. முதல்ல ஆரம்ப காலத்துல சாதாரண காரையும் கூரையும் போட்டு ஒரு மூளை தெரு ராமு கடைன்னு சின்னதா இருந்தது. ஆனா இவ்வளோ வருடங்கள் கழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கடை ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட்டுங்கிற நல்ல திடமான கட்டிடமாக கட்டப்பட்டு அதுல மின்சார விளக்குகள் எல்லாமே வச்சு கவுண்டர் எல்லாமே கூட வச்சு கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டு ஒரு சில மாற்றங்களை கண்டிருக்குது. ஆனா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 45 வருடங்களா அதே கம்பி கரை வைத்த காவி ஏறிய வேஷ்டியோட அதே மாதிரி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. என்ன ஒரே ஒரு மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, 45 வருடங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு இளைஞனா இருந்திருப்பாரு. அந்த சமயத்துல எல்லாரும் அவரை மீனாட்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் வயசாகி தாத்தாவானதுனால ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு மாறி இருக்கிறாரே தவிர வேற எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அந்த மளிகை கடையில ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கணக்கு பிள்ளையா வேலை பார்க்குறாரு. அதாவது அந்த கடையினுடைய பற்று வரவு கணக்கு எல்லாத்தையுமே பார்த்து கரெக்டா ராத்திரியில டேலி பண்ணி வைக்கணும். இப்போ மாதிரி கம்ப்யூட்டரோ இல்லை ஈவன் கேல்குலேட்டரோ கூட கிடையாது இல்லையா? அவரே உட்காந்து ஒவ்வொரு கணக்கா போட்டு அப்படியே டேலி பண்ணுவார். ஆரம்ப காலத்துல அந்த சாதாரண விளக்கு வெளிச்சத்துல உட்காந்து இந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ எலக்ட்ரிக் லைட் எல்லாம் வந்ததுனால அந்த கடையில அவர் வேலை செய்யும் பொழுது கூடவே எலக்ட்ரிக் லைட்டும் ஃபேனும் துணையா இருக்குது. அது ஒண்ணுதான் மாற்றமே தவிர அவர்கிட்ட எந்த மாற்றமுமே இல்லை. சரி, இவ்வளோ வேலைகளை செய்கிறாரு, இவ்வளோ வருடங்களை உழைக்கிறாரு, அவருடைய சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆமை வேகத்துல அந்த சம்பளம் கூடி கூடி 20 ரூபாய்க்கு வந்து சேர்ந்திருக்குது இப்போ. 1952 எழுதப்பட்ட கதை இல்லையா? அந்த காலத்துல 20 ரூபானா இப்போதைய மதிப்புப்படி ஒரு 2000 இல்ல 3000 ரூபான்னு சொல்லலாம். இவ்வளவு வேலை பார்க்குற ஆளுக்கு இவ்வளவு சம்பளம் பத்துமா? நிச்சயமா பத்தவே பத்தாது. ஆனாலும் அவர் அந்த வேலையை தான் செஞ்சுட்டே இருக்கிறாரு. இப்படி பல வருடங்களா அவர் அங்க உட்கார்ந்து வேலை செஞ்சதால அவருக்கு கூன் விழுந்த முதுகு வந்திருக்குது, நல்ல குடம் மாதிரி பெருத்த வயிறு இருக்குது. இதுதான் அவருக்கு கிடைச்சது. அது போக அவருடைய தோற்றம்னு பாத்தீங்கன்னா நல்ல வழுக்கை தலை ஏர் நெற்றியோட இருப்பாரு. தினசரி காலையில 5 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எந்திரிச்சிருவாரு. வீட்டுல இருந்து நடந்து வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆத்துல குளிப்பாரு. குளிச்சதுக்கு அப்புறமா ஆற்றை கடந்து அங்க இருக்கக்கூடிய இன்னொரு சந்தை கடந்து மெயின் தெரு ராஜபாட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கடந்து இன்னொரு சந்துக்குள்ள நுழைஞ்சு அப்படியே போவாரு. 5:30 மணிக்கு காலையில யார் வந்து அந்த இடத்துல நின்று பார்த்தாலும் தினசரி இந்த காட்சியை பார்க்க முடியும். பக்கத்துல ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் இருக்குமா. உலர்ந்தும் உலராத அவருடைய நெற்றியில அந்த கோயில்ல இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து போட்டுக்கிட்டு குங்குமமும் சந்தனமும் வச்சுக்கிட்டு ஈர வேஷ்டியோட அவர் அப்படியே நடந்து போவாரு. அப்படி தினசரி அவரை மக்கள் பார்ப்பாங்க. ஒரு பனியா இருந்தாலும் சரி, பயங்கரமான மழையா இருந்தாலும் சரி, அவருடைய இந்த இயக்கத்துல ஒரு மாற்றம் வந்ததே கிடையாதாம். அப்படி அவரை பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணும் தெரியுமா? பழுதுபடாத ஒரு மனித எந்திரம் போல தோணும். 6 மணி ஆனா கொஞ்சம் முடி நீளமா இருக்கும் அவருக்கு. அதை அப்படியே உலர்த்திட்டு 6 மணிக்கு கரெக்டா கடையை திறந்து கடைக்குள்ள போய் உட்காந்து அவருடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவாரு. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா ராத்திரி 11 மணி 12 மணி வரைக்கும் கடையில உட்காந்து வேலை பார்ப்பாரு. சிலர் நேரத்தை பார்க்கறதுக்கு கையில கடிகாரம் கட்டியிருப்பாங்க. இன்னும் சிலர் சூரியனை வச்சு அந்த நிழல் எங்க விழுதுங்கிறத பொறுத்து நேரத்தை கணக்கிடுவாங்க. நம்ம கையில கட்டியிருக்கக்கூடிய கடிகாரம் பழுதுபடலாம். சூரியனை மேகம் வந்து மறைச்சிருச்சுன்னா நிழல் கூட தவறி போகலாம். ஆனா பழுதுபடாத ஒரு கடிகாரம் போல, மேகம் மறைக்காத ஒரு வஸ்து போல திகழ்ந்தவர் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த கொக்கரகுளம்ங்கிற கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு நேரம் பார்க்கணும்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அவர் குளிச்சு முடிச்சுட்டு போறாரா மணி 5:30, அவர் கடையை போய் திறக்கிறாரா மணி 6. இப்படி சரியா அவர் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ரொம்ப பொறுமைசாலி. இயற்கையின் நியதி மாதிரி தான் அவருடைய இயக்கமும் இருக்கும். சூரியன் எப்படி கிழக்குல உதிக்கும், அப்படியே மெதுவா வந்து 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 மேற்குல மறைஞ்சிரும். நிலா ராத்திரி ஆனா வரும். 28 நாட்கள் ஒரே மாதிரி சுழற்சி, அப்புறம் அமாவாசை பௌர்ணமி ஒரே மாதிரி இயக்கம் இருக்கும் இல்லையா இயற்கை கிட்ட. அப்படிப்பட்ட இயக்கம் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்டயுமே இருக்கும். நேற்று மாதிரி தான் இன்னைக்கும், இன்னைக்கு மாதிரி தான் நாளைக்கும், எந்த மாற்றமுமே கிடையாது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயசான ஒரு தாத்தா கூட மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை அவர் இப்ப கட்டியிருக்கிற மாதிரி கம்பி கரை வைத்து கட்டிய வேஷ்டியோட தான் பார்த்திருப்பாராம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவரு வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு பாருங்களேன். இந்த 45 வருடங்கள்ல அவருக்கு கல்யாணமாகி குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க. அவருடைய வேலை மட்டும் மாறவே இல்லை, அதே கடையில இருக்கிறாரு. அவரு ரொம்ப 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 சாது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இப்படி சாதுவா இருக்கிறாரே, அது இயல்பிலேயே அவருக்குள்ள குணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு புதுமை பித்தன் அவர்கள். பணக்காரங்க, அவருக்கு மேல இருக்கிறவங்க, அவருடைய முதலாளிகள் அவர்கிட்ட ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களுடைய அந்த படாடோபம், செல்வம், ஆணவம், அகம்பாவம், இந்த குணங்களின் உதைகளையும் குத்துக்களையும் வாங்கி 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 மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் உடலும் மனமும் எதிர்வினையாற்றக்கூடிய சக்தியையும் தன்னம்பிக்கையையும் முழுசா இழந்துருச்சு. அதனால அவர்கிட்டயே சொல்லிப்பாரு, நான் தாழ்மைப்பட்டவன், அதனால நான் இவங்களுக்கெல்லாம் அடங்கித்தான் போகணும்னு. ஒருவேளை நான் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே வரப்போறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட பணமும் கிடையாது, என்கிட்ட பலமும் கிடையாது, என்கிட்ட அதிகாரமும் கிடையாது. அந்த சூழல்ல என்னை நானே எப்படி காத்துக்கொள்ள முடியும்? என்கிட்ட இருக்கக்கூடிய நாணயம், உண்மை, இந்த குணங்கள் தான் என்னை காத்துக்கொள்ளும்னு நினைச்சு உண்மையோடவும் நாணயத்தோடவும் ரொம்ப ரொம்ப ஒழுக்கத்தோடவும் அமைதியோடவும் ஒரு சாது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. உண்மையிலே மனதளவுல அவர் எந்த ஆசைகளும் இல்லாத சாதுவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் மனசுக்குள்ள அவருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. சில சமயத்துல அந்த அலாவுதீனின் ஜீனி மாதிரி பூதாகாரமா அந்த ஆசைகள் எல்லாம் அவர் மனசுல வரும். ஆனாலும்
அவர் இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால அவருடைய உண்மையையும் நாணயத்தையும் மட்டுமே அவருடைய ஆயுதங்களை பயன்படுத்தி வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு. சரி, அவர் மனசுக்குள்ள என்னென்ன ஆசைகள் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்குது. ஒரு மாடும் ஒரு கன்றும் வாங்கணும், பால் கறந்து ஊர் முழுக்க கொண்டு போய் விற்கணும், அதன் மூலமா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. அதே மாதிரி அந்த தெற்கு தெரு மாவன பிள்ளைக்கு மேடோவர் செஞ்ச நிலத்தை திரும்ப வாங்கணும்னு அவருக்கு ஆசை இருக்குது. எப்படி இவரை எல்லாருமே காலுக்கு மேல கால் போட்டு உட்காந்து மீனாட்சி அப்படின்னு கூப்பிடுறாங்களோ, அதே மாதிரி இவரும் காலுக்கு மேல கால் போட்டு உட்காந்து மீனாட்சி அப்படின்னு யாரையாவது கூப்பிடணும், அவர் உட்காந்து அப்படி அதிகாரம் செய்யறதுக்காக ஒரு கடை வேணும், இப்படிலாம் ஆசைப்படுவாரு. அதோடு மட்டும் இல்லாம ஒரு தடவையாவது கொழும்புக்கு போயிட்டு வரணும்னு அவருக்கு ஆசை இருக்கு. அப்படி கொழும்புக்கு போயிட்டு வரும் பொழுது நிறைய கை நிறைய ரொக்கத்தோட, திடகாத்திரமான உடம்போட, ஒரு தங்க அரைஞான் கொடி, தங்க கை சங்கிலி, கொழும்பு பிள்ளைங்கிற அந்த பேரு, இதோட அவர் திரும்பி வரணும். தெருவில் அவர் நடந்து வரும் பொழுது எல்லாருமே அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். தோல்ல துண்டு போட்டிருக்கவங்க எல்லாம் அந்த துண்டு எடுத்து அப்படியே இடுப்புல கட்டிட்டு பவ்யமா அவர் முன்னாடி நின்று அண்ணாச்சி சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி வழிகிற மாதிரி பேசணும். அந்த ஊர்ல ஒரு கல்யாணமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இழவு வீடா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் இவர் போறத பார்த்து இவருக்கு வழி விட்டுட்டு தான் அவங்கெல்லாம் போகணும். இப்படிலாம் அவர் மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்குது. ஆனாலும் அவர் ஒரு அமைதியா அது எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஒரே மாதிரி 45 வருடங்களும் இருந்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய அந்த மளிகை கடையில் உட்காந்து ராத்திரி 10 மணிக்கு மேல கணக்கு போட்டுட்டே இருக்கிறாரு. அந்த சமயம் அந்த கடையில இருந்து ரொம்ப பக்கத்துல தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தூத்துக்குடி போகக்கூடிய ரயில் வந்து நிக்குது. கொஞ்ச நேரம் அங்க நின்றுட்டு கிளம்பி தூத்துக்குடி போகும். அவர் மனசுல திடீர்னு ஒரு எண்ணம் வருது, என்ன வாழ்க்கை இது, பேசாம அந்த தூத்துக்குடி ரயில்ல ஏறி எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு. ஆனா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இருக்கிறாரு. அவருடைய பேரு கல்யாண சுந்தரம் பிள்ளை. அப்போ இவர் அப்படி யோசிச்ச உடனேயே அவருக்கு என்ன தோணுது, அந்த போலீஸ் இவருடைய தோள் மேல வந்து என்னப்பா அப்படின்னு கை வைக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை அப்படி ஒரு முடிவெடுத்து போனா கூட யார்கிட்டயாவது மாட்டிடுவோமோங்கிற ஒரு பயம் மனசுல வந்ததுனால திரும்பவும் அந்த எண்ணத்தை விட்டுட்டு அவருடைய அந்த கணக்கையே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மூளை தெருவில் இருக்கக்கூடிய லாந்தல் கம்பங்கள்னு சொல்லுவாங்க, தெருவிளக்கு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாமே கூட அணைஞ்சிருச்சு. ஆனா அந்த மூளை தெருவில் ஒரே ஒரு கடையில மட்டும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது நம்ம மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருக்கக்கூடிய கடை தான். அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உட்காந்து பற்று வரவு கணக்கு எல்லாத்தையுமே டேலி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ மளிகை கடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் கடனுக்கு பொருட்கள்லாம் வாங்குவாங்க. அப்போ அவங்க பேர்ல ஒரு நோட்ல ஒரு பக்கம் எடுத்து என்னெல்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு போட்டு எவ்வளவு ரூபாங்கிறத வரிசை எழுதிட்டே வருவாங்க. மொத்தமா அதை டோட்டல் பண்ணி அவர் வந்த உடனே இவ்வளவு ரூபாய் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணும் இல்லையா, அதெல்லாம் தினசரி எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்கன்னு போட்டு டேலி பண்ணி வச்சாதான் கடைசியில ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தினசரி உட்கார்ந்து அந்த வேலையை செஞ்சிருவாரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அப்போ முதல்ல அந்த நோட்டை திருப்புறாரு. அதுல சுப்பு பிள்ளைன்னு வருது. அவர் என்னென்னலாம் வாங்கியிருக்கிறாருங்கிறத டோட்டல் போடுறாரு. 4, 4.5, 4.5 மாகாணி அப்படின்னு டோட்டல் போடுறாரு. இந்த மாகாணிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் அப்படின்னு தான் தெரியுது. இந்த 1 ரூபாய்க்கு கீழே இருந்த காசுகள் என்னென்ன, அதோட மதிப்புகள் என்னென்ன, அதெல்லாம் தெரியாது இல்லையா. 50 காசுங்கிறது என்னது 1/2, 25 காசுங்கிறது 1/4. இதுலயே 1/8ன்னு ஒரு அளவு உண்டு. அதை நம்ம எப்படி சொல்லுவோம், அரையே கால் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். 1/8 மாதிரி 1/16 அளவு இருக்கும். அதை மாகாணி வீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1/16 அளவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு அணா. அப்போ 1 ரூபாய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 16 அணா இருக்கும். 16 அணா சேர்ந்ததுன்னா 1 ரூபாய், 8 அணா சேர்ந்ததுன்னா 50 காசு, 4 அணா சேர்ந்ததுன்னா 25 காசு. இந்த ஒரு அணாவே இன்னும் சின்ன சின்ன காசுகளா பிரிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் தான் தம்படி. 12 தம்படி சேர்ந்ததுன்னா ஒரு அணா. அப்போ 1 ரூபான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 192 தம்படிகள் இருக்கும். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, அந்த காலத்துல கணக்கு போடுறது எவ்வளவு கஷ்டம்னு பாத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் எதுவுமே கிடையாது. அந்த பொருளை வாங்க வர்றவங்க 1 அணா கொடுப்பாங்க, 2 அணா கொடுப்பாங்க. அப்ப இந்த சின்ன 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 அளவுகளை எல்லாம் வச்சு அவர் கணக்கு போட்டுட்டே இருக்கிறாரு. எப்படி போடுறாரு, சுப்பு பிள்ளைன்னு சொல்லிட்டு 4, 4.5, 4.5 மாகாணி, 4.5 மாகாணியும் ஒரு சல்லியும், ஒரு துட்டு, 4, 9, 5 சல்லி இப்படின்னு கணக்கு போடுறாரு. அப்புறம் ராமையா பிள்ளையோடைய நோட்டை எடுக்கிறாரு. அதை திருப்பி வீசம், அரைக்கால், அரையேக்கால் இப்படிலாம் போட்டு டோட்டல் போடுறது எவ்வளோ கஷ்டம். வியர்வையை தொடச்சிட்டு அப்படியே அந்த டோட்டலை போட்டுட்டே இருக்கிறாரு.
இப்படி அவர் அந்த கணக்கு போட்டுட்டே இருக்கும் பொழுது மாவடியா பிள்ளைன்னு ஒருத்தர் வராரு. அவரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளைய பார்த்து, என்ன அண்ணாச்சி இன்னும் கடை அடைக்கல, என்னத்த விழுந்து விழுந்து பாக்கிய அப்படின்னு கேட்குறாரு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படி நிமிந்து இவரை பார்த்துட்டு, வாரும் இரியும் அப்படிங்கிறாரு. அட, தூத்துக்குடி வண்டியே புறப்பட போகுது, உமக்கு என்ன பைத்தியமா? அடுத்த கேள்வி கேட்குறாரு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த கணக்கை அப்படியே போட்டுட்டே அவரை பார்த்து, தம்பி நீங்க ஒரு வீசம் அரை வீசம் இன்னும் பாக்கி தர வேண்டி இருக்குதே, எப்போ தர போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன, வியாழக்கிழமை தந்துட்டா போச்சு, இப்போ எனக்கு கொஞ்சம் பின்னைக்கா என்ன கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எந்திரிக்கிறாரு. ராத்திரி நேரம் அப்போ கூட கடைக்கு ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வேணும்னு கேட்ட உடனே அவர் மறுக்காம எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போதே அவருக்கு உடம்புலாம் கொஞ்சம் அசதியா இருக்குது, கொட்டாவி வருது. அப்படியே சொடக்கு போட்டுட்டே கொட்டாவி விடுறாரு. அவரோட கை எல்லாமே அப்படி நெட்டி முறிக்கிற மாதிரி சத்தம் வருது. எந்திரிச்சு பின்னாடி போய் அவர் ஒரு அளவையில் பின்னக்காய் எண்ணெயை எடுத்துட்டு வந்து இவருக்கு அவர் வச்சிருந்த பாத்திரத்தில் ஊற்றி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு திரும்பவும் கணக்கு போட ஆரம்பிக்கிறாரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. எண்ணெயை வாங்கினதுக்கு அப்புறமும் மாவடியா பிள்ளை அங்கிருந்து கிளம்புற மாதிரி தெரியல. அங்கேயே உட்காந்துட்டு, என்னாச்சு இன்னும் உங்களுக்கு நேரம் ஆகலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தம்பி, இன்னொரு 2-3 புளியை போட்டுட்டு தான் போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. சொல்லிட்டு திரும்பவும் அந்த மாவடியா பிள்ளைய பார்த்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கேட்குறாரு, ஆமாம் வைகாசியில் ராதாபுரத்து பிள்ளை ஏதோ கடை ஆரம்பிக்க போறாராமே, உங்களுக்கு என்ன அப்படின்னு. மாவடியா பிள்ளை மூட்டையை அவிழ்த்து விடக்கூடிய ஆள் கிடையாது. அதனால ஊர் பாடெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மெதுவா நழுவி போயிட்டாரு. இந்த ஒரு பேச்சு நடந்ததுக்கு அப்புறமா மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு அந்த வேலையில முன்னாடி மாதிரி ஈடுபாடு இல்லை. அவருடைய மனசு முழுக்க அந்த ராதாபுரத்து பிள்ளை புதுசா திறக்க போற கடையை பத்தியும் அதுல மாவடியா பிள்ளைக்கு கிடைக்க போற அந்த நல்ல ஒரு பொறுப்பை பற்றியும் தான் சிந்திக்க ஆரம்பிக்குது. அவருடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன பொறாமை கூட வருது. அவனுக்கு எவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது, நான் இதே கடையில் இதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறேன், என்ன இருந்தாலும் சரி அவங்கிட்ட என்கிட்ட இருக்க மாதிரி நாணயம் இருக்குதா, ஒரே கடையில் 45 வருஷமா ஒழுங்காக வேலை பார்க்கணும், அதில் தான் திறமையே இருக்கு அப்படின்னு அவருக்குள்ளே சமாதானம் சொல்லிக்கிறாரு. ஆனாலும் மாவடியா பிள்ளையை பற்றி நினைக்கும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன பொறாமை வருது. அந்த கடையில் உட்காந்து அவ்வளோ நேரமாக ரொம்ப சின்ன 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 கணக்குகள் எல்லாம் போட்டு 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 பார்த்ததுல ஒரு மாதிரி அவருக்கு ஒரு சலிப்பும் வந்திருக்குது. அந்த சமயத்தில் அவருடைய எண்ணம் அவருடைய பள்ளி நாட்களுக்கு போகுது. அவரோட பள்ளியில் கூட படித்த ஒரு நண்பன் இப்போ வக்கீல் ஆயிட்டாரு. வக்கீல் கூட படித்தவன் தான், ஆனால் அவனை போய் இப்போ ஏழை ஆறுமுகம்னு கூப்பிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி பல எண்ணங்கள் அவருடைய மனசுக்குள்ளே வருது. பொறாமைங்கிற ஒரு உணர்வு வருது. அந்த வக்கீல் ஆறுமுகத்தை நினைச்சு பார்க்கும்போது நாம அப்படி ஆக முடியலேங்கிற ஒரு ஏக்கம் வருது. இந்த வேலையவே செஞ்சு 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 வியர்வை வழிஞ்சு ஒரு மாதிரி ஒரு சலிப்பும் வருது. இதெல்லாம் சேர்ந்த உடனே அந்த உணர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து அவர் மனசுல ஒரு முடிவை அவரை எடுக்க வைக்குது. முன்னாடி மாதிரி அவரால் அந்த கணக்கில் ஈடுபாட்டோட லயித்து செய்யவே முடியல. மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள், நிறைய சிந்தனைகள் வருது. சவத்தை எத்தனை நாளைக்கு கட்டி அழுறது அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. கூடவே அந்த ரயில் நிலையத்துல இன்னும் தூத்துக்குடி வண்டி புறப்படலைங்கிற ஞாபகமும் வருது. பேசாம இது எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடலான்னு ஒரு முடிவு அவருக்கு தோணுது. மேஜை டிராயரை திறக்கிறாரு. உள்ள இருந்த பணம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாரு. விளக்க அணைக்கிறாரு. வெளியே வந்து கடையை பூட்டுறாரு. வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாள் ஒழுங்கா வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? நாக்குக்கு ருசியா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட முடிஞ்சுதா? என்ன செஞ்சிருவான் அப்படின்னு நினைச்சிட்டு நடக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, செருப்பு கூட காலில் போடாம வந்துட்டாருங்கிறது. கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா மனசுக்குள்ள ஒரு பயம், ஐயோ யாராவது பார்த்துருவாங்களோ, இந்த நேரத்துல இவன் எங்க போறான்னு யோசிப்பாங்களோ அப்படின்னு. ஆமா, கடையை பூட்டின உடனே நான் நேராக வீட்டுக்கு தான் போகணும்னு என்ன இருக்குது, நான் எங்க போறேங்கிறது இவங்களுக்கு எங்க தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல தூத்துக்குடி ரயில் இன்னும் புறப்படல, அங்கே தான் நிக்குது. நிறைய சிப்பந்திகள் பெட்ரோமாக்ஸ் விளக்கின் வெளிச்சத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த போர்ட்டர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு, அவங்க ஒரு வெற்றிலை பாக்கு கடைக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ரயில் நிலையத்துல அவ்வளவா கூட்டம் இல்லை. டிக்கெட் எடுக்கக்கூடிய கவுண்டருக்கு போறாரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அங்க இருந்த அந்த டிக்கெட் குமாஸ்தா கிட்ட தூத்துக்குடி அப்படின்னு சொல்றாரு. குமாஸ்தா திரும்ப எங்க அப்படின்னு ஓங்கி கேட்குறாரு. கேட்ட உடனே அவருக்கு பயம் வந்துடுது. தூத்துக்குடி அப்படின்னு சொல்றாரு. சத்தமா சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு தூத்துக்குடிக்கான டிக்கெட்டை கொடுக்குறாரு. 11 அணா அந்த டிக்கெட்டு.
டிக்கெட் வாங்கின உடனே அப்பாடான்னு ஒரு எண்ணம் வருது. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ரயில் ஏறுறதுக்காக போறாரு. ஒரு கடைசி ரயில் பெட்டியில ஏறுறாரு. ஜன்னல் ஓர இருக்கையில அமர்ந்துக்கிறாரு. ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்த உடனே அந்த இருட்டும் அந்த அமைதியும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதியை வழக்கமா தரும் இல்லையா? ஆனா இவர் மனசுக்குள்ளதான் ஒரு பெரிய அலை அடிச்சுக்கிட்டே இருக்குதே. இவர்கிட்ட ஒரு நிதானமோ நிம்மதியோ எதுவுமே இல்லை. அதனால மீண்டும் படபடப்பு அதிகமாகுது. அங்கிருந்து எந்திரிச்சு இன்னொரு பக்கமா வந்து எப்போ ரயில் புறப்படும்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ திடீர்னு, பிள்ளைவாள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. ஏற்கனவே பயந்து போயிருந்தாரா, திரும்பி பார்த்து ரொம்பவே பயந்துட்டாரு. அது யாருன்னா இவருடைய நண்பர் கல்யாண சுந்தரம் அந்த போலீஸ் உடையில நிக்கிறாரு. அப்படி நாக்கெல்லாம் தடுமாற, தூத்துக்குடி வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. தூத்துக்குடி வர போறீரா? சரி சரி, என்ன அவசரம், உங்களை நான் மணியாச்சியில பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் அங்கிருந்து போயிட்டாரு. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது. பயம் நாக்கிலிருந்து தொண்டை வரைக்கும் எல்லாமே வறண்டு போயிருச்சு. அந்த நேரம் பார்த்து அங்க ஒருத்தர் சோடா சோடா சோடான்னு வித்துட்டே போயிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு சோடாவை வாங்கி கடன்னு குடிக்கிறாரு. குடிச்ச உடனேயும் வேர்வை வழியுது. கல்யாண சுந்தரம் பிள்ளை நாளைக்கு ஊர்ல எல்லார்கிட்டையும் போய் நான் இந்த மாதிரி புறப்பட்டு போயிட்டேன்னு விஷயத்த சொல்லிடுவானேன்னு நினைக்கிறாரு. நினைக்க பயம் அதிகமாகுது. ரயில் விசில் அடிக்கிற அந்த சத்தம் கேக்குது. வேகமா ரயில்ல இருந்து இறங்கிட்டாரு. இவர் அந்த பிளாட்பாரத்துல கால் வைத்த அடுத்த நொடி ரயில் கிளம்பி போக ஆரம்பிக்குது. ரயிலுக்குள்ள இருந்து அந்த போலீஸ் கல்யாண சுந்தரம் பிள்ளை இவரை பார்த்து, என்ன இறங்கிட்டாரு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இவர் பதிலுக்கு, இல்ல என் வீட்டம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே பிளாட்பாரத்துல இருந்து வெளியே வந்து அந்த தெருவுல நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தோணுது, எவ்வளவு ஒரு தப்பான ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன், எதை பற்றியும் யோசிக்காம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன்னு தோணுது. என் புத்திய செருப்பால அடிக்கணும்னு நினைச்சுக்கிறாரு. அவர் இருந்த ஆபத்தான நிலைமை அவருக்கு அப்பதான் புரியுது. யார் செஞ்ச புண்ணியமோ மகாதேவா அப்படின்னு நினைக்கிறாரு. திரும்பவும் கடையை திறக்கிறாரு. அவர் எடுத்துட்டு போன அந்த பணத்தை அந்த டிராயர்ல அப்படியே வச்சு பூட்டிடுறாரு. அவர் டிக்கெட்டுக்காக ஒரு 11 அணா எடுத்து செலவு பண்ணியிருந்தாரு இல்லையா, அதை மட்டும் மீனாட்சி பற்று 11 அணான்னு எழுதிக்கிறாரு. திரும்ப தன்னுடைய செருப்பை காலில் கவனமா போட்டுட்டு கடையை பூட்டிட்டு சாவியை வழக்கமா முதலாளி கிட்ட கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாரு. முதலாளி பாதி தூக்கத்தில் இருக்கிறாரு. என்னையா இவ்வளோ நேரம் அப்படின்னு தூக்க கலக்கத்தில் கேட்குறாரு. கொஞ்சம் வேலையை முடிக்க நேரம் ஆயிடுச்சியான்னு இவர் சொல்றாரு. சரி சரி, நாளை காலையில சந்தைக்கு போக வேண்டாம், அதனால வண்டி எடுக்க வேண்டான்னு அந்த முத்துக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு முதலாளி சொல்லிட்டு திரும்பி படுத்து தூங்குறாரு. இவர் சரிங்கையான்னு அமைதியா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. அதோட கதை முடியுது. பல உணர்வுகள் சேர்ந்து அந்த தருணத்துல ஒரு முடிவை அவரை எடுக்க வைக்குது. ஆனா அந்த முடிவு அவர் சிந்திச்சு எடுத்த முடிவு கிடையாது. அவசரத்துல முடிவெடுத்து போயிட்டாரு. போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு சூழலை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவருக்கு தெரியுது எவ்வளோ தப்பான முடிவை எடுத்திருக்கிறோன்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் தன்னுடைய வழக்கமான இடத்துக்கே திரும்பி வந்துட்டாரு. நாம ஒரு சில சமயங்கள்ல சில தவறு செய்யும் பொழுது நம்ம மனசுக்குள்ள இருந்தே ஒரு குரல் சொல்லும், இது தப்பு, இது செய்யாதன்னு. ஆனா பாதி சமயத்துல அந்த குரலை கேட்க மறந்துடுவோம். அந்த குரலை மறுக்காம அந்த குரல் சொல்லக்கூடியதை கேட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கையில பல பிழைகள்ல இருந்து நாம தப்பிக்க முடியும். இங்க மீனாட்சி சுந்தரம் பிள்ளை செஞ்சதும் அப்படித்தான். அவர் மனதில் ஒலித்த அந்த குரலை கேட்டாரு. அதனால அந்த முடிவுல இருந்து அவர் பின்வாங்கிட்டாரு. அவர் அப்படி போயிருந்தாருன்னா என்ன ஆகியிருக்கும்? அவரோட குடும்பமும் குழந்தைங்களும் இங்க கஷ்டப்படுவாங்க. அவருக்கு இவ்வளோ நாள் இருந்த அந்த ஒரு நல்ல பேரும் போய் அங்க போனதுக்கு அப்புறமும் அவரால் ஒழுங்கா பிழைக்க முடியாம நிறைய பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள்ல தான் மாட்டியிருப்பாரு. அப்போ யார் செஞ்ச புண்ணியமோ என்னை காப்பாத்துச்சுன்னு அவர் மனசுல நினைச்சது எவ்வளவு சரியான ஒரு விஷயம். யார் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு கிடையாது, அவர் மனதின் குரலை அவர் கேட்டதுதான் அதுக்கான காரணம். இன்னொரு விஷயம், இந்த கதையில மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த மாதிரி போனது தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரே மாதிரி வாழ்க்கையே வாழ்ந்து ஒரு எந்திரம் மாதிரி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா அந்த மாதிரி மாற்றத்துக்குள்ள போகணும்னா கொஞ்சம் யோசிச்சு அதுக்கான ஒரு முன்னேற்பாட்டோட போகணும். எடுத்தோம் கவுத்தோன்னு திடீர்னு போயிட்டா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் வந்து சேரும். இன்னொன்னு, உண்மையிலே அவர் மனசுக்குள்ள எல்லா ஆசையும் இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு நிர்பந்திக்கப்பட்ட கட்டமைப்பினால அவர் அப்படியே ஒரு சாது மாதிரி எந்த ஆசைகளும் இல்லாம இருந்தாரு. அப்படிப்பட்ட மனிதர்கள் திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும் பொழுது
அதை அப்படியே போய் பார்க்கலாமேங்கிற எண்ணத்துக்கு ஆளாவாங்க. அதையும் இந்த கதையை படிக்கும் பொழுது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். புதுமை பித்தன் அவர்களின் கதைகளின் சிறப்பு அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிவுங்கிறது இதுதான் இருக்காது. அந்த முடிவுல இருந்து ஒரு கேள்விதான் வரும். இப்ப இந்த கதையை படிச்ச உடனே எனக்கு தோணின விஷயங்களை என்னுடைய ஒரு விளக்கம் மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த கதையை படிச்சு உங்களுக்கு வேற மாதிரி ஒரு விளக்கம் தோணிருக்கலாம். அது என்னங்கிறத கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கதையில சரளமா அப்படி பேச்சு வழக்கிலே வர்ற மாதிரி ராஜபாட்டைன்னு ஒரு வார்த்தை வருது. ராஜபாட்டைங்கிறதுலாம் இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்துறதே கிடையாது. ஆனா முன்னாடி காலத்துல ராஜாக்கள்லாம் போவாங்க இல்லையா, அவங்களுக்காக நல்ல பெரிய ஒரு தெரு வச்சிருப்பாங்களாம். அதை தான் வந்து ராஜபாட்டைன்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயுமே இந்த ராஜபாட்டை இருக்கும், மெயின் ரோடுங்கிற மாதிரி இருக்கும். அதை இந்த கதையில சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த காலத்துல இப்படி ராஜபாட்டையெல்லாம் இருந்ததுங்கிறதும் கதையை படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருது. அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள அவர் நுழைஞ்சு போறாரு பாத்தீங்களா, அந்த சமயத்துல ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருந்தது? பெட்ரோமாக்ஸ் லைட், அதுக்கு கீழே சிப்பந்திகள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. போர்ட்டர்கள் எல்லாமே உட்காந்து ஒரு வெத்தலைப்பாக்கு கடை முன்னாடி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை படிக்கும் பொழுதே ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருந்திருக்குங்கிற ஒரு கற்பனை நமக்கு வரும். இப்போ உள்ள ரயில்வே ஸ்டேஷனையும் நாம் அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்போம். இத்தனை வருடங்கள்ல என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்திருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். இன்னொன்று, அவர் அந்த கணக்கு போடுறாரு இல்லையா, அதை வந்து புள்ளி போடுறதுன்னு தான் 2-3 இடத்துல புதுமை பித்தன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆரம்ப நாட்களில் அப்போ இருந்த சீனியர் போஸ்ட் மாஸ்டர் எல்லாருமே சொல்லுவாங்க, ஸ்டாம்ப் எல்லாம் புள்ளி போட்டுட்டியான்னு கேட்பாங்க. அதாவது ஸ்டாம்ப் அன்னன்னைக்கு டேலி பண்ணுறது, எவ்வளோங்கிறத கூட்டி போடுறது. புள்ளி போட்டுட்டியான்னு கேட்பாங்க. அது என்னது புள்ளி போடுறது அப்படின்னு எனக்கு புரியவே புரியாது. ஆனால் இந்த மாதிரி கதையை படிக்கும் பொழுது தான் இந்த புள்ளி போடுறதுங்கிறது கூட்டுறது, இது அப்போ இருந்த ஒரு சொற்றொடருங்கிறது தெரிய வந்தது. இப்படி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் கதைகளின் மூலமாக தெரிய வரும். தெரியாத பல தமிழ் சொற்கள் கதைகளின் மூலமாக தெரிய வரும். அதனால தான் இப்படி காலத்தால் அழியாத கதைகளை நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு 50-60 வருடங்கள் கழிச்சு வேற யாராவது ஒரு யூடியூப் சேனல் இந்த கதையை சொன்னாலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு புது மீடியம் அப்ப வந்திருக்கும், அந்த மீடியம் மூலமா இந்த கதையை சொன்னாலோ, கதையினுடைய அந்த புதுமை மாறாம அப்படியே தான் இருக்கும். அதுதான் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய கதைகளின் சிறப்பம்சம். புதுமை பித்தன் போன்ற எழுத்தாளர்கள் தான் அந்த மாதிரி தலை சிறந்த கதைகளை நமக்கு தந்தவர்கள். புதுமை பித்தன் அவர்களின் அழகான கதை மனித எந்திரம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. மீண்டும் மற்றொரு சிறுகதையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.